இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு இவர்தான் வெளியே போகிறார். அடித்து சொல்லும் நெட்டிசன்ஸ் யாராக இருப்பார்? என்ன வர வர பிக் பாஸ் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. திங்கக்கிழமை எபிசோடில் நாமினேஷன் முடிந்ததுமே இந்த பிரபலம் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேறுவார் என நெட்டிசன்களே ஆரிடம் இல்லைங்க அடித்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் வீட்டிலிருந்து கழித்து கட்டவே சில மிக்சர் போட்டியாளர்களை ஒவ்வொரு சீசனிலும் எடுப்பது வழக்கம். இந்த முறை அது கொஞ்சம் அதிகம் என்றே சொல்லலாம். ஒட்டுமொத்த ரசிகர்களை கவரும் அளவுக்கு இந்த சீசனில் இன்னும் எந்த போட்டியாளர்களும் சரியாக விளையாடவில்லை என்பது பல ரசிகர்களுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. பிக் பாஸ் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளை இயக்குகின்றவர்கள் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் வைக்காமல் அதன் சீக்ரெட்களை காற்றில் பறக்க விடாதபடி பாதுகாத்து ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் விருந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இந்த சீசனில் எல்லாமே ஓட்டையாக இருந்து லீக் ஆகி வருவதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆகி இருக்கிறார்கள். முதல் வாரத்தில் எவிக்ஷன் கிடையாது என எல்லோரையும் பிக் பாஸ் காப்பாற்றினார். இரண்டாவது வாரத்தில் நடிகை ரேகா தான் வெளியேற்ற போகிறார்கள் என்று ரேகா வெளியேறிவிட்டார் என்றும் சண்டே நிகழ்ச்சிக்கு முன்னமே வெள்ளியன்றே எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. பிக் பாஸ் போட்டியாளர்கள் இத்தனை வாரங்கள் தான் வீட்டில் தங்குவார்கள் என்கின்ற பட்டியலும் வெளியாகி இப்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மூன்றாவது வாரம் வீட்டை விட்டு ஆஜித் தான் வெளியேறப் போகிறார் என்பதை எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் கேம் கொண்டு வந்து உடனே ரசிகர்கள் கணித்து விட்டார்கள். ஆஜித் சும்மா ஜோசியர் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிவிட்டு அவரை எமினேட் செய்வது போல எமினேட் செய்து அலாவுதீன் பூதத்தால் அவரை காப்பாற்றி விட்டார்கள். போன வாரம் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் பிக் பாஸ் வீட்டை விட்டு கண்ணீர் மல்க வெளியேறினார். ஆனால் வேல்முருகன் தான் வெளியேறப் போகிறார் என்பதையும் ரசிகர்கள் முன்னதாகவே கணித்து விட்டனர். யார் வெளியே போவாங்க, ஐயையோ இவங்க வெளியே போயிட்டாங்களா என ரசிகர்கள் எந்த ஒரு சர்ப்ரைஸும் இன்றி நிகழ்ச்சியை பார்ப்பது ரொம்பவே போரிங்கான ஒரு விஷயமா இப்ப இருக்கு. இதை சீக்கிரமே அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லா ரசிகர்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கிறது. இந்நிலையில் திங்கட்கிழமை எபிசோடை பார்த்த ரசிகர்கள் இந்த வாரம் பிக் பாஸ் விட்டு இவர்தான் வெளியேறப் போகிறார் என இப்பவே அடித்து கூறி வருகின்றார்கள். எவிக்ஷனுக்கான நாமினேஷனை பார்த்த ரசிகர்கள் உடனே சோம்சேகர் தான் இந்த வாரம் வெளியேற உள்ளார் என்று உறுதியாக ஆணித்தரமாக கூறுகிறார்கள். கேபி, அஜித், சிவானி நாராயணன், ரியோ, நிஷா எல்லாம் நல்லா விளையாடவே இல்லை என்றாலும் எவிக்ஷனுக்கு கூட தேர்வு செய்யாமல் அவர்களை காப்பாற்றி வருவது நல்லாவே தெரியுது. ஆரி, சோமசேகர், அனிதா, சுரேஷ், சனம் செட்டி, பாலாஜி, அர்ச்சனா என எவிக்ஷன் லிஸ்டில் இருப்பவர்களில் ரொம்பவே வீக்கானவராக சோமசேகர் தெரிவதாலே ரசிகர்கள் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாலாஜி முருகதாஸை ஃப்ராடுத்தனம் பண்ணி விளையாடலாம் என பிக் பாஸ் சொல்லும் போதே இந்த வாரம் எவிக்ஷன் யார் என்று தெரிந்துவிட்டது. மேலும் ரம்யா பாண்டியனை வைத்து சம்யுக்தாவை இந்த வாரம் தலைவர் போட்டிக்கு நாமினேட் பண்ண வைத்தது. பாலாஜி தான் விளையாடாமல் சம்யுக்தாவுக்கு பால் அள்ளி போட்டு சோமசேகரை தலைவராக்கி விடாமல் விளையாடியதும் சம்யுக்தாவை தலைவராக்கி இந்த வாரம் காப்பாற்றியதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். கமல் சாரை வைத்து வார வாரம் இது ஸ்கிரிப்ட் இல்லை என சொல்ல வைத்துவிட்டு இப்படி பச்சையா ஸ்கிரிப்ட் பண்ணி நடத்தும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை கொஞ்சமாவது சுவாரஸ்யத்துடன் சர்ப்ரைஸுடன் நடத்தலாமே என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. என்ன நடக்க போகிறது? இப்படி போரிங்காகவே செல்லுமா பிக் பாஸ் சீசன் 4? இதுதான் ரசிகர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது.